இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியல் உண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி. இது காற்றிலே வரும் காஞ்சியின் குரல். இன்னைக்கு நம்ம அறிவியல் பல நிகழ்ச்சியில கேட்க இருப்பது அத்தியாயம் 25. நான் உங்க ஆர்ஜே சரண்யா. நான் உங்க ஆர்ஜே ஹேமசங்கர். ஹேமா, இன்னைக்கு நம்ம அறிவியல் பல நிகழ்ச்சியில எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்? நம்ம எல்லாருமே நம்ம உடம்புல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் செரிமான மண்டலம். ஓ, இன்னைக்கு நம்ம நாலும் அறிவியல் செக்மெண்ட்ல செரிமான மண்டலம் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோமா? ஆமா சரண்யா. நெக்ஸ்ட் பேஷண்ட் யாரு? நான் தான் சிஸ்டர், நான் தான். டாக்டர் எப்போ சிஸ்டர் என்னை பார்ப்பாரு? வயிறு வலி உயிர் போகுது சிஸ்டர், சீக்கிரமாக டாக்டரை கூப்பிடுங்க சிஸ்டர். காலையிலேருந்து முன்னாலேயும் பின்னாலேயும் நிற்காமல் போயிட்டே இருக்கு சிஸ்டர். டாக்டர் உங்களை தான் கூப்பிட்டாரு, நீங்கள் போகலாம். நல்ல வேலை கூப்பிட்டாரு, இல்லைனா ஹாஸ்பிட்டலே அசிங்கமாக இருக்கும்டா. இந்த பக்கம் தானே சிஸ்டர் போகணும்? ஆமாம் சார், இந்த பக்கம் தான், உள்ளே போங்க. டாக்டர்
உள்ளே வரலாமா டாக்டர்? வயிறு வலி உயிர் போகுது டாக்டர். வாங்க உட்காருங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். கௌதம் டாக்டர். என் பேர் கௌதம். ஓகே, உங்கள் வயசு சொல்லுங்கள். 22 டாக்டர். சரி சொல்லுங்கள், என்னாச்சு உங்களுக்கு? என்ன பண்ணுது உடம்பு? டாக்டர், காலையிலேருந்து முன்னாலேயும் பின்னாலேயும் நிற்காமல் போயிட்டே இருக்கு டாக்டர். தண்ணி குடித்தா கூட வாந்தி வாந்தியாக வருது டாக்டர். எதனா சாப்பிட்டேன்னா உடனே லூஸ் மோஷன் ஆகுது டாக்டர். என்ன பண்ணுறதுனே தெரியல. வயிறும் பயங்கரமாக வலிக்குது டாக்டர். எதனா பண்ணுங்க டாக்டர். சரி, நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? நேற்று நைட்டுனா எதை டாக்டர் கேட்குறீங்க? ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு தான் டாக்டர் இருந்தேன். வேறு எந்த வேலையும் இல்லை. கடைசியாக சாப்பிட்டதை பற்றி கேட்குறீங்களா டாக்டர்? அட, என்னப்பா சொல்கிற? 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தியா? அவ்வளோ சாப்பிட்டனா வயிறு வலிக்காமல் என்னப்பா ஆகும்? ஃபுல்லாகவேலாம் சாப்பிட்டுக்கிட்டே இல்லை டாக்டர். ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என்னப்பா தம்பி சொல்கிற? சாப்பாடு பார்த்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டேன்னு சொல்கிற? அப்படிலாம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சிஸ்டர், இங்கே வாங்க. இவருக்கு முதல்ல ட்ரிப்ஸ் போடுங்க. ரொம்ப வீக்காக இருக்காரு. டாக்டர், ட்ரிப்ஸு போட்டால் சரியாக போயிடுமா டாக்டர்? ஏப்பா தம்பி, முதல்ல போய் நீ ட்ரிப்ஸ் போட்டுக்கோ. நான் உங்ககிட்ட என்ன விஷயன்றதை பற்றி சொல்கிறேன். சரிங்க டாக்டர். இவர் நல்ல டாக்டரா கெட்ட டாக்டரா? வெறும் ட்ரிப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காரு. 10 நிமிஷமாக ஆலயம் காணும். என்ன கௌதம், ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். என்ன கௌதம், நீங்கள் பார்க்க படித்த பையன் மாதிரி இருக்கீங்க. எந்த நேரத்தில் என்ன சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த சின்ன காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இவ்வளோ சாப்பிட்டுட்டு இப்படி வயிறு வலின்னு வந்து படுத்துருக்கீங்களே. என்ன டாக்டர் பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட்டுன்னு போனேன். எல்லாரும் சாப்பிடும்போது என்னாலையும் அவாய்ட் பண்ண முடியல. அதான் டாக்டர், சாப்பாடே பார்க்காதவ மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டேன். என்ன கௌதம் சொல்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி தான் சாப்பிட்டாங்களா? ஆமாம் டாக்டர், அவங்களாம் பக்கத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் தான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். கௌதம், நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் எதுவுமே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா இது மாதிரி தான் பிரச்சனையில் தான் வந்து முடியும். சாப்பாடு விஷயத்தில் தான் இது உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். எப்போயுமே உங்கள் வயிற்றுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நீங்கள் சாப்பாடை எடுத்துக்கணும். எங்கே டாக்டர், சாப்பிட பசிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் டாக்டர் நானும் நிறைய சாப்பிட்டுட்டேன். மிஸ்டர் கௌதம், அது மாதிரிலாம் பசிக்காது. நீங்கள் வேறு யார்கிட்டனா அந்த கதையெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் தான் உங்கள் வயிற்றை வந்து புஷ் பண்ணி இவ்வளோ சாப்பாடும் உங்கள் வயிற்றில் போட்டிருப்பீங்க. உங்கள் வயிறு வந்து இவ்வளோ சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்காது. இல்லைனா உங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கும், அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு தானே டாக்டர் வயிறு இருக்குது. பசிச்சா சாப்பிட தானே டாக்டர் செய்வாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதுல என்ன டாக்டர் தப்பு? கௌதம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஆனால் அது சாப்பிடும்போது உங்கள் வயிறில் என்னென்னலாம் நடக்குதுன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை, அது எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது தெரியாமல் நீங்கள் எவ்வளோ சாப்பாடை சாப்பிட்டாலுமே அது செரிக்காமல் இது மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளே போனோன்னு செரிக்க போகுது, இவ்வளோ தானே? இதுக்கு எவ்வளோ நேரம் டாக்டர் ஆக போகுது? 1 மணி நேரம் ஆகுமா? அதனால தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டின்னு கேப் விட்டு தான் டாக்டர் நானும் சாப்பிட்டேன். கௌதம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் டாக்டர். என்ன கௌதம், நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஆனால் உங்களோட செரிமான மண்டலம் எப்படி வேலை செய்யுதுன்னு கூட உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா? இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கௌதம். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இன்ஜினியரிங்க்கும் செரிமான மண்டலத்துக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம்? நான் ஒரு சாதாரண மெக்கானிக்கல் இன்ஜினியரு. இதுக்கும் நான் செரிமான மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம் இருக்குது? நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக மிஷின்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு கற்றுக்கிட்ட மாதிரி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கௌதம். இல்லை அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கன்னு சொல்கிறதுக்கு வச்சுருக்க உங்களுடைய உடம்புன்றதை நீங்கள் சரியாக பார்த்துக்கலாம் தான் கௌதம் அர்த்தம். டாக்டர், தயவு செஞ்சு இந்த செரிமான மண்டலம் எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். உங்கள் மூலமாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கௌதம், நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இதை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு கண்டிப்பாக இதை பற்றி சொல்லணும். அடுத்த வாட்டி இது மாதிரி எதனா சான்ஸ் கிடைக்குதுன்ட்டு நிறைய சாப்பாடை நீங்களும் சாப்பிடக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சாப்பிட விடக்கூடாது. சரியா கௌதம்? கண்டிப்பாக டாக்டர். ஒரு வாட்டி பட்டதே போதும். இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன் டாக்டர். கண்டிப்பாக இதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறேன் டாக்டர். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே கௌதம், நான் உங்களுக்கு செரிமான மண்டலம் எப்படி வேலை செய்யுது, இதனால் என்னென்னலாம் நம்மளுக்கு பயன் கிடைக்குது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் எப்படி நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ணுது, இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த 10 உறுப்புகள் தான் நம்மளுடைய உணவை செரிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இந்த 10 உறுப்புகள்லையும் 20க்கும் மேற்பட்ட செல்கள் இந்த உணவை செரிக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது கௌதம். அந்த 10 உறுப்புகள் என்னென்னன்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அந்த 10 உறுப்புகளும் நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் என்னென்ன வேலையை செய்யணும்னோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியது இந்த வாய் தான். இந்த வாயில் சுரக்கக்கூடிய எச்சில் தான் இந்த செரிமான மண்டலத்தோட முதல் பகுதியாக இருக்குது. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது உணவு குழாய். இந்த உணவு குழாய்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இரைப்பை இருக்கும். நம்ம இரைப்பைக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் இருக்கும். கல்லீரலுக்கு கீழே பித்தப்பை இருக்கும்.
பித்தப்பைக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கணையம் இருக்கும். கணையத்துக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு சிறுகுடலுக்கு போகும். இந்த சிறுகுடலில் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பெருங்குடலுக்கு போகும். பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் பின்னாடி மெசன்டரின்ற ஒரு திசை இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக ரெக்டம்னு ஒரு இடம் இருக்கும். இவ்வளோ தான் நம்மளுடைய செரிமான மண்டலம்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமலும் சில செரிமான மண்டலத்துக்கு உதவக்கூடிய உறுப்புகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பல்லு கூட. நம்ம பல்லு உணவு எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி நம்மளுடைய நாக்கும் இந்த செரிமான மண்டலத்தில் ருசியை உணர்றதுக்கும் இது உணவுன்னு சொல்கிறதுக்கும் இது உதவுது. என்ன கௌதம், இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுதா? ஏன்னா டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை டாக்டர், நல்லாவே புரிஞ்சுது. என்னென்ன உறுப்பு இருக்குன்றதை புரிஞ்சிச்சு டாக்டர். இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர். நம்மளுடைய இந்த செரிமான மண்டலன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய வாயில் தானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாயில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த செரிமான மண்டலத்தில் முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சலைவா கூட சேர்க்கறது தான் இந்த சலைவா கிளாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த எச்சில் சுரப்பிகள். நம்ம உணவை சாப்பிடும் போதோ இல்லை அந்த உணவை பற்றி நினைக்கும் போது கூட இந்த சலைவாஸ் சுரக்க ஆரம்பிக்கும். இது நம்மளுடைய வாயோட மேலண்டு கீழ்ப்பக்கத்தில் இந்த சலைவா கிளாண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இதிலிருந்து தான் நம்மளுக்கு எச்சில் உற்பத்தி ஆகும். இந்த சலைவா கிளாண்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 0.5லேருந்து 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் சலைவாஸை உற்பத்தி பண்ணும். இது மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய சலைவாஸ் தான் நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. உணவுன்றது வயிற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதில் செரிமானத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுறதுக்காக தான் இந்த சலைவான்றதே அதில் சுரக்குது. எப்படி இந்த சலைவா நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் இதில் இருக்கக்கூடிய மைக்ரோவியல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிமூவ் பண்ணும். இது மாதிரி பண்ணும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் கூட இது ரியாக்ட் ஆகி அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஓரளவுக்கு குறைக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த உணவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாத்தையும் அது முறிக்க ஸ்டார்ட் பண்ணும். இது மாதிரி தாவரங்களோட சத்துக்களாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் எல்லாத்தையும் அது உடச்சி நம்ம உடம்புக்கு தரும்போது செரிமான மண்டலத்தில் இருக்க மற்ற உறுப்புகள்லாம் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் இந்த சலைவான்றது ஒர்க் ஆகுது. என்னதான் சலைவா இவ்வளோ வேலையை செஞ்சாலும் அதனால் ஃபுட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபுல்லாத்தையும் பிரேக் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வாயிலேயே இந்த சலைவாஸை அந்த சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக பற்கள் அமைஞ்சிருக்கு. இந்த பற்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் மாவு அரைக்கும் போது மாவு உள்ளே போயிட்டு விழாதுன்னு சொல்லி கையை வச்சு நம்ம தள்ளிக்கிட்டே இருப்போம்ல அந்த மாவு அரைக்கிற குழைவு உள்ள. அதே மாதிரி நம்மளுடைய சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம நாக்கோட உதவி மூலமாக இது அந்த பற்கள் மேலே தள்ளி அந்த பற்கள் தான் இது எல்லாத்தையும் அரைச்சி அந்த சலைவா கூட மிக்ஸ் பண்ணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு உணவுலையும் இந்த சலைவா போயிட்டு மிக்ஸ் ஆகி அதனுடைய வேலையை பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? வாயிலே இவ்வளோ வேலை பண்ணுதா? நம்ம நார்மலாக சாப்பிட்றது ஏதோ அப்படியே மென்னவொன்னே உள்ளே போய்ட்டோன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்கா டாக்டர்? ஆமாம், இந்த செரிமான மண்டலத்தில் வாயோட பங்குன்றது ரொம்பவுமே முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னா, உணவு எல்லாத்தையும் கரெக்டான அளவில் அரைச்சி அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பும்போது தான் உள்ளே இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸாலையும் இதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு உதவும். ஆனால் நம்ம யாரும் அது மாதிரி சாப்பிட்றதே கிடையாது. நீங்கள் கூட நேற்று சாப்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஒரு சாப்பாடை எவ்வளோ நேரம் மென்று சாப்பிட்ருப்பீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் சீக்கிரமாக சாப்பிட்ணுன்றதுனால சாப்பாடை அரைகுறையாக மென்று முழுங்கிருப்பீங்க. இதனால் கூட உங்களுடைய மற்ற ஆர்கன்ஸ்னால் அந்த சாப்பாடை ஜீரணிக்க முடியாமல் கூட உங்களுக்கு இது மாதிரி வயிறு வலி வந்திருக்கலாம். அதனால் ஒவ்வொரு உணவை நம்ம சாப்பிடும் பொழுதும் அதை நல்லா மென்று சாப்பிட்றோமான்றதை உறுதிப்படுத்திக்கணும். நம்ம சாப்பிட்ட இந்த உணவு நல்லா மென்று அரைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு போலஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் இது உணவு குழாய்க்கு போகும். உணவு குழாயை ஈசோபேக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ட அந்த போலஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவுப் பொருளானது நம்மளுடைய உடம்புக்குள்ளே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் இதுதான். இந்த உணவு குழாயின்றது 25 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இதில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே ட்ராவல் பண்ணி கீழே போகும். இது மாதிரி ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த உணவு குழாய் இந்த உணவு உள்ளே வந்திருக்குன்னு சொல்லி நம்ம மூளைக்கு சிக்னல் கொடுத்து இந்த உணவு குழாயை மேலிருந்து கீழே அழுத்துற மாதிரி சுருக்க ஸ்டார்ட் பண்ணும். இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவு மேலே போகாமல் நம்மளுடைய உணவு குழாயிலிருந்து கீழே இரைப்பைக்கு போக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் தலைகீழாக நின்று சாப்பிட்டா கூட இதே மாதிரி தான் இந்த உணவு குழாய் வேலை செய்யும். நீங்கள் எப்படி நின்று சாப்பிட்டாலும் உணவுன்றது உங்களுடைய இரைப்பைக்கு தான் அந்த உணவு குழாய் தள்ளும். ஏன் இது மாதிரி தள்ளுது அப்படின்னா, இந்த உணவு குழாய் புவியீர்ப்பு விசையினால் நீங்கள் கவிழும்போது உங்கள் இரைப்பையில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் வெளியே வரக்கூடாதுன்னா இது மாதிரி ஒரு சிஸ்டமை நம்மளுடைய உடம்புல வச்சுருக்காங்க. இது இயற்கையில் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மரத்தை தலைகீழாக வச்சா கூட அதனுடைய வேர்கள்ன்றது நேராக தரையை பார்த்து தான் வளரும். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் தலைகீழாக நின்று சாப்பிட்டாலும் உங்களுடைய இரைப்பைக்கு தான் அந்த உணவு தள்ளும்.
இதுதான் இந்த உணவு குழாய் பண்ணுது. இதை தான் புவிசார் அசைவு இல்லைன்னா புவிசார் விளைவுன்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த செடி அதனுடைய வேர்களை பூமியில தான் பதிக்கணும்ட்டு பூமியை நோக்கி வளருதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உணவு குழாயும் இந்த உணவை நம்ம இரைப்பைக்கு தான் தள்ளணும் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் அந்த நின்று சாப்பிட்டாலுமே அதை உங்களுடைய இரைப்பைக்கு தான் தள்ளும். இது உணவுன்னு மட்டும் இல்லை, தண்ணியை நீங்கள் குடித்தா கூட இதே மாதிரி தான் அது பண்ணும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இதை தலைகளாக நின்று சாப்பிடும்போது இந்த உணவு குழாய் புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட்டாக இதை பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை மேலே தள்ளும். ஏன்னா அதனுடைய வேலையை அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா புவியீர்ப்பு விசையும் அதை எதிர்க்கணும், அதே மாதிரி உங்கள் உணவையும் உணவு குழாய்க்குலேருந்து இரைப்பைக்கு தள்ளணுன்னும் போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யும். அவ்வளோதான். ஆனாலுமே இது உங்களுக்கு புறக்கேறக்கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே இதை தலைகளாக நின்று ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே பெட்ரு. இந்த உணவு குழாயில் ட்ராவல் ஆகி வந்த அந்த போலஸ்ன்றக்கூடியது உணவு குழாயிலிருந்து இரைப்பைக்குள்ளே விழும். இது மாதிரி விழும்போது ஆல்ரெடி நம்ம இரைப்பையில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாம் சுரந்துருக்கும். இது எப்படி சுரந்துருக்கு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய டைமில் உங்களுடைய வயிற்றில் இது ஆட்டோமேட்டிக்காக சுரக்கும். ஏன் இது மாதிரி சுரக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை ஈஸியாக செரிமானம் பண்ணணுன்றதுக்காக ஆல்ரெடி இது மாதிரி இந்த டைமில் இவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி உங்களுடைய உடம்பே இதை ஆல்ரெடி சுரந்து வச்சுருக்கும். இதனால தான் இது உங்கள் வயிற்றில் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு இது உள்ளே போயிட்டு அப்படியே விழுந்துடும். ஆல்ரெடி சுரந்தது மட்டும் இல்லாமல் இந்த உணவு குழாயில் அந்த போலஸ் ட்ராவல் ஆகி வரும்பொழுது நம்மளுடைய மூளைக்கு இது ஒரு சிக்னலை கொடுக்கும், இது மாதிரி உணவை சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஆசிட்ஸை சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த உணவை அதனால் ஈஸியாக செரிமானம் பண்ண முடியுன்றதுனால இந்த ப்ராசஸையும் உங்களுடைய பாடி பண்ணும். இந்த போலஸ்ன்றது விழுந்ததுக்கு அப்புறமும் இதே ப்ராசஸை அது திருப்பி பண்ணும். இந்த மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இரைப்பையை சுற்றி இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் சென்ஸ் பண்ணி அந்த திருப்பி இன்னும் சுரக்க ஸ்டார்ட் பண்ணும். இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போதே நம்மளுடைய இரைப்பையானது கொஞ்சம் சுருங்கி விரியும். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு இன்னமும் கொஞ்சம் உடைக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸை பண்ணுது. ஏன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட அந்த போலஸ் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இந்த இலகுவானதை திருப்பி இன்னும் மிக்ஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த இரைப்பையே கொஞ்சம் சுருங்கி விரிஞ்சு இந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த உணவில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் அதனுடைய லிக்விட்லேயே கலக்க ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூட்ரிஷன்ஸையும் சின்ன சின்ன துண்டுகளாக அது உடைக்கும். இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக அதில் இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷனையும் உடைச்சி அடுத்த ப்ராசஸுக்கு தள்ளுறதுக்கு கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மணி நேரம் கூட ஆகும். இதனால தான் ஒரு உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அடுத்த உணவை சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? 3லேருந்து 4 மணி நேரம் ஆகுமா? அதுக்கப்புறம் தான் அடுத்தது சாப்பிட்ணுமா? இதனால தான் எனக்கு வயிறு வலி வந்ததா? நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர் சாப்பிட்டேன். ஆமாம் கௌதம், நீங்கள் ஒரு வாட்டி உணவை எடுத்ததுக்கப்புறம் அடுத்த வாட்டி உணவை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கேப் விடணும். இது மாதிரி 4 மணி நேரம் கேப் விடும்போது உங்களுடைய வயிறு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பசின்ற ஒரு சிம்டமை தூண்டிடும். ஏன்னா இரைப்பையில் இந்த உணவு எல்லா ப்ராசஸையும் முடித்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போது இந்த இரைப்பை காலியாக இருக்கும். இது மாதிரி காலியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு பசின்ற ஒரு சிம்டமே உருவாகும். இதனால தான் உங்களுக்கு வயிறில் வந்து சவுண்டு எல்லாம் வரும், இது மாதிரி பசிக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வரும். ஆனால் நீங்கள் இதை 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த உணவை அதால் சரியாகவே செரிக்க முடியாது. இது மாதிரி செரிக்காமல் அடுத்த ப்ராசஸுக்கு இது அந்த உணவை தள்ளிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மொத்த எந்த ப்ராசஸுமே சரியாக நடக்காதுன்னே சொல்லலாம். இது மாதிரி இது உணவை நல்லா செரிமானம் பண்ணுறதுக்காக இது மாதிரி உடச்சி அடுத்த ப்ராசஸுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னேன்னா, இது மாதிரி 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த உணவை அடுத்த ப்ராசஸுக்கு இது தள்ளும்ல, இப்போது அந்த உணவோட பேரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைமுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயிலிருந்து உணவு குழாய் வழியாக இரைப்பைக்கு வரக்கூடிய உணவை போலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இரைப்பையிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய இந்த உணவை சைமுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ப்ராசஸ் ஆகி வர இந்த சைமு முதல்ல விழுற இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுகுடலோட ஆரம்ப பகுதி. இதுக்கு டியோடிடம் சொல்லுவாங்க. பாதி மட்டுமே செரிமானம் ஆயிருக்க இந்த சைமுன்னக்கூடிய இந்த உணவை அடுத்த ப்ராசஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து இது விழுது. இது மாதிரி விழும்போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பித்தப்பையிலேருந்து பித்த சுரப்பியும் கணையத்திலிருந்து வரக்கூடிய கணைய நீரும் ரெண்டும் சேர்ந்து இந்த உணவில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாத்தையும் உடைக்க ஸ்டார்ட் பண்ணும். இந்த கணைய நீரை கணையம் தான் உற்பத்தி பண்ணும். ஆனால் இந்த பித்த நீரை கல்லீரல் தான் உற்பத்தி பண்ணும். கல்லீரலேருந்து உற்பத்தி ஆகிற இந்த பித்த நீர் வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கும். இந்த சேமித்து வச்சு அதை ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஜூஸாக மாற்றுறதுக்கு தான் இந்த பித்தப்பைன்ற ஒரு செட்டப்பே இருக்குது. இந்த பித்தப்பையிலேருந்து வரக்கூடியது தான் கரெக்டான பித்த நீராக இருக்கும். இந்த ரெண்டுமே சிறுகுடலோட ஆரம்ப பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆம்புலா திறப்பு வழியாக இந்த உணவு மேலே வந்து விழும். இது மாதிரி விழும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த உணவில் இருக்கக்கூடிய மொத்த ஃபேட் கண்டட்டையும் அது உடைக்க ஸ்டார்ட் பண்ணும்.
இது மாதிரி அந்த 2 ஜூஸ் கூடவும் இது மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த சைம்ன்ற கூடியது நம்மளுடைய சிறுகுடலுக்குள்ளே ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஃபேட் கண்டென்ட் எல்லாமே உடைக்கப்பட்டதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறி இருக்கும். இது மாதிரி மாற்றப்பட்ட இந்த உணவு சிறுகுடலில் பயணிக்க ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி பயணிக்கும் போது கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே குளுக்கோஸாகவும் புரோட்டீன்ஸ் எல்லாம் அமினோ ஆசிட்ஸாகவும் மாற ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி மாறினது எல்லாத்தையும் அந்த சிறுகுடலில் இருக்கக்கூடிய சுவர்களே உறிஞ்ச ஸ்டார்ட் ஆகும். உறிஞ்சும் போது தான் அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் அது எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். இது மாதிரி சிறுகுடலில் இருக்கக்கூடிய இந்த அமைப்போட பேரை தான் வில்லைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது சிறுகுடலோட மில்லியன்ஸாக ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்மளால் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அது மாதிரி சின்னதாக இருக்கும். ஆல்ரெடி இந்த சிறுகுடலே ஒரு பெரிய அமைப்பு. இந்த பெரிய அமைப்போட சர்ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி ஒரு அமைப்பை இயற்கையாகவே உருவாக்கி வச்சிருக்கு. இந்த வில்லைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்கறதே இந்த வில்லைஸோட வேலையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சிறுகுடலோட பின்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா மெசன்டரின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். இந்த தசை போன்ற பகுதி தான் இந்த சிறுகுடலில் நடக்கக்கூடிய மற்ற எல்லா நிகழ்வுக்கும் ஆக்சிஜன் மற்றும் ரத்தத்தை பம்ப் பண்ணுறதையும், அதே மாதிரி இந்த சிறுகுடல்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் உடம்பு முழுக்க பரவத்தையும் இதுதான் இனிஷியேட் பண்ணுது. சிறுகுடலை வேற எந்த இடத்துக்கும் நகராமல் அதே இடத்துல பிடிச்சி வைக்கிறதுக்கும் இந்த தசை தான் உதவுது. கிட்டத்தட்ட இந்த சிறுகுடலோட நீளம்ன்றது 22 அடிக்கு கிட்ட இருக்கும். இந்த 22 அடியில் தான் இந்த உணவு பயணிக்கும் போது அந்த உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சத்துக்களும் நம்மளுடைய உடம்புக்கு கிடைக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்துது. இவ்வளோ பெரிய பயணத்தை முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய அந்த உணவானது அந்த பெருங்குடல்ன்ற ஒரு இடத்துல விழும். இந்த பெருங்குடலில் விழும்போது தான் அடுத்த ப்ராசஸ்க்கு இது மூவ் ஆகுது. நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய நார் சத்து, அப்புறம் எக்ஸ்ட்ரஸாக இருக்கக்கூடிய தண்ணி, அப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெட் செல்ஸு, இது மாதிரி எல்லாத்தையும் இந்த பெருங்குடல் தான் ப்ராசஸ் பண்ணி ஆனஸ்ன்ற ஒரு இடத்துக்கு தள்ளும். இந்த பெருங்குடலோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம உடம்புல எப்படி உணவு குழாய் நம்மளோட சாப்பிட்ற உணவு எல்லாத்தையும் நம்மளுடைய இரைப்பைக்கு தள்ளிச்சோ, அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு முடித்து இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடித்து வெளியே வர இந்த சக்கையை நம்மளுடைய ஆனஸ்ன்ற இந்த பகுதிக்கு தள்ளுறது தான். இது மாதிரி தள்ளும்போது தான் நம்மளுக்கு அடுத்த நாள் இது மோஷனாக வெளியே வரும். இந்த ஆனஸ்ன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ரெக்டம்ன்ற இடத்துல தான் இந்த மொத்த மலமும் சேர்ந்து இருக்கும். இது மாதிரி இந்த இடத்துல இந்த கழிவுகள் ஃபில் ஆனதுக்கப்புறம் இது நம்ம மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கழிவுகள் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு, இதை நம்ம வெளியேற்றணும்னு சொல்லி. அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு இறுக்கமான ஃபீலிங் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இறுக்கமான ஃபீலிங் தான் நம்மளுடைய மூளைக்கு இந்த இடத்துல கழிவுகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தசையாக இருக்குது. இந்த இறுக்கம்ன்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறினதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸான ஃபீலை தரும். இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரிலாக்ஸான ஃபீலு ஏன் ஏற்படுது அப்படின்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் அந்த கழிவை பிடிச்சி வச்சுறதுக்காக இறுக்கமாக இருக்கும். இது மாதிரி அந்த கழிவுகள் வெளியானதுக்கப்புறம் அந்த இறுக்கம்ன்றது அந்த இடத்துல இருக்காது. இது மாதிரி அந்த இடத்துல கழிவுகள்லாம் போனதுக்கப்புறம் அந்த தசைகள் எல்லாம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும்போது தான் நம்மளுக்கும் மலம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸான ஃபீல் ஏற்படுது. இந்த மொத்த ப்ராசஸையும் பண்ணுறதுக்கு 13லேருந்து 14 மணி நேரம் கூட ஆகும். சில நேரங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்து அது 24 மணி நேரம் கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கிட்டத்தட்ட 13 மணி நேரத்திலேயே ஸ்டூலாக மாறிடுது. அதனால் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது மலம் கழிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 2 வாட்டி வரல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வாட்டியாவது தினமும் ஒரு நாளைக்கு கழிக்கிறது கரெக்டாக இருக்கும். என்ன கௌதம், இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டின்ட்டு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு நிறைய சாப்பாடை சாப்பிடாதீங்க. உடம்புக்கு தான் அது ரொம்ப கெடுதியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம் டாக்டர், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் இப்போ தான் எனக்கு புரியுது. நேற்று நான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் அதை சரியாக மென்னும் சாப்பிடல. அதுக்கு செரிக்கிறதுக்கான டைமையும் நான் கொடுக்கல. அதனால தான் அது சரியாக செரிக்காமல் எனக்கு லூஸ் மோஷனும் வாந்தி எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்டே இருந்திருக்கு. இது தெரியாமல் நானும் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு ஏதோ ரொம்ப பெருசாக இதுவோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கௌதம், இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் முடியும். ஏன் அப்படின்னா, சில சமயங்களில் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் கூட ஆகிருக்கலாம். ஃபுட் பாய்சன் ஆகும்போதும் இதே மாதிரி சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சுத்தமான உணவாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். சில சமயங்களில் கெட்டுப்போன இறைச்சிகளை சாப்பிடும்போதும் இதே மாதிரி நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிட்ற உணவு நல்ல உணவாக இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு சாப்பிட்ணும். சரியா கௌதம்? இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் மறக்காமல் சொல்லணும். உங்களுக்கு மாத்திரை மருந்து எல்லாமே எழுதி கொடுத்துருக்கேன். நர்ஸ் உங்கள்கிட்ட அதை கொடுப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 2 டேஸில் உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். உங்களோட டைம் கொடுத்து இவ்வளோ நேரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல கௌதம், இன்னொரு வாட்டி மட்டும் இதே மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் உடம்புன்றது நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம்.
அதை உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளுக்காக இவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் உங்கள் உடம்புக்கு கொடுக்காதீங்க. இதனால் நாளைக்கு உங்களுக்கு இதுவே பெரிய பிரச்சனையாக கூட வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டாக்டர், இதுக்கப்புறம் நான் கரெக்டான அளவு மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடுவேன். அதுக்கு மேலெலாம் சாப்பிட மாட்டேன் டாக்டர். ஒரு வாட்டி பட்டதே போதும் டாக்டர். ஓகே கௌதம், டேக் கேர். நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். நீங்களும் எங்களை மாதிரியே இந்த நிகழ்ச்சியை பார்த்து செரிமான மண்டலம் பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சரண்யா. நான் உங்க ஜெய் ஹேமா சங்கர். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப மையம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. அறிவியல் பலகையின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலியின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். விண்ணிலே பல கோள்கள், மண்ணிலே பல வளங்கள், அறிந்திட அறிவியலுண்டு, அதை அறிந்திட பயணிப்போம். அறிந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதி சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் ஸ்ருதி சமுதாய வானொலியின் இயக்குனர் மற்றும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்கள். தயாரிப்பு மேற்பார்வை டாக்டர் ஆர்.கே. பாலச்சந்தர். எடிட்டிங் ஆர்.ஜே. கோபால். பல கோடி உயிர்கள் பூமியில் உண்டு, நுண்ணுயிரி கூட உயிர் வாழ்ந்திடும். நீரின்றி உலகில் உயிர் வாழ்வதில்லை, இலை கூட இங்கு வீணாவதில்லை. உயிர் வாழ்ந்திட தடையொன்றும் இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லையே. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. பூமியில் உள்ள தனிமங்கள் சேர்ந்து சேர்மங்களாக உருவானதே. சேர்மங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் சிந்தனைகள் கூட சயின்ஸ் ஆகுமே. அறிவியல் அறிந்திட இணைந்திடு, அறிவியல் பலகையில் இணைந்திடு. அறிவியல் அறிந்திட, அறிவியல் அறிந்திட. ஸ்ருதியுடன் இணைந்திடு, ஸ்ருதியுடன் இணைந்திடு.